ஹீரோ கடன் தொல்லை தாங்காம நிறைய மாத கர்ப்பிணியா இருக்க அவனோட வைஃப் அவன் சொந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு போவான். அங்க அவன் மனைவி குழந்தை பிறந்த அதை ஒரு ஆள் எடுத்துட்டு போய் கிணத்துல போடுற மாதிரி, அப்புறம் குணத்துக்குள்ள பார்த்தா நிறைய குழந்தைங்க இருக்கிற மாதிரியும் எல்லாமே ஹீரோயினுக்கு கனவா வருது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்துல இருக்க ஒரு ஆளு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவங்களுக்கு 3 ஆண் பிள்ளைகளும் இருந்திருக்கும். அவங்க ஹாப்பியா தான் இருந்தாங்க. அப்பதான் 4வதா அந்த லேடி பிரெக்னண்டா ஆவாங்க. வயிற்றுல இருக்கிறது பொன் குழந்தைன்னு அந்த ஃபேமிலிக்கு தெரிஞ்ச உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் சேர்ந்து அவங்கள உயிரோடையே எரிச்சிடுறாங்க. பெண் குழந்தைல உயிரோடையே இருக்கக்கூடாதுன்னு அந்த லேடியோட வயிற்றுல இருக்க குழந்தைய எடுத்துட்டு போய் கிணத்துல போடவும் அதை பார்த்து அந்த லேடி இறஞ்ச நிலையிலேயே கிணத்துல அவங்களும் விழுந்துடுறாங்க. அவங்க குச்சதை பார்த்து அவங்க 3 ஆண் பிள்ளைகளையும் அம்மா மேல இருக்க பாசத்தால அவங்களும் காப்பாத்த கிணத்துல குச்சி உயிரை விட்டுடுறாங்க. இந்த உண்மையை தான் அந்த லேடி பேயா ஹீரோயின் கிட்ட பல தடவை சொல்ல முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் பயத்துல ஓடுவா. ஒரு கட்டத்துக்கு மேலதான் ஹீரோயினுக்கு என்ன நடந்ததுன்னு புரிய வந்திருக்கும். அந்த லேடியை கொன்ன குடும்பத்தை இப்போ ஹீரோயினை பாத்துக்கிறாங்க. அவங்க கிட்டயே டைரக்டா நீங்க பண்ண பாவம்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிருக்கீங்களா, எனக்கு எல்லாமே தெரியும்னு ஹீரோயின் சொல்றா. இதுக்கு மேல நானும் என் புருஷனும் இங்க இருக்க மாட்டோம்னு சொல்ல இப்பதாங்க உண்மையான ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. அந்த லேடியோட குழந்தைய கிணத்துல போட்டது வேற யாரும் இல்ல, இந்த ஷாஷாத் இந்த ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் தான். தன் மனைவிக்கு பெண் குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் ஹீரோயினை கொலை பண்ண இந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். உண்மையை சொல்லணும்னா இவன் ஹீரோவே இல்லை, இவன் தான் மெயின் வில்லன். இவனுக்கு ஆல்ரெடி 4 கல்யாணம் ஆகியிருக்கும். அந்த 4 லேடிக்கும் நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கும்போது ஆல்ரெடி இறந்த இந்த லேடி பேய அவங்க கிட்ட உண்மையை சொல்லி அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனா அந்த 3 பேரும் பேய பார்த்த பயத்திலேயே இறந்துருப்பாங்க. ஆனா ஒரு லேடி மட்டும் அந்த பேய் சொல்ல வர உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. 5வதா தான் நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணியிருப்பான். இப்ப கரெக்டா இந்த புருஷன்காரன் ஹீரோயினை போட்டு தள்ள பார்க்கும்போது 4வது மனைவி பச்சை புள்ளிய கொல்லணும்னு நினைக்கிற ஒன்ன மாதிரி மிருகம்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு கொன்னுடுறாங்க. ஹீரோயினும் நல்லபடியா குழந்தையோடு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவா.